அசத்தல் மன்னன் டைகர் கார்டன் சீமான். நல்ல காலம் பிறகுது, நல்ல காலம் பிறகுது, நல்ல காலம் பிறகுது, நல்ல காலம் பிறகுது. கற்பனை பண்ணி ஒரு 7-8 பிட்டை சேர்த்து போட்டு விட்டுவான். நீ போடுற பிட்டு கடல்ல நங்கூரம் போட்ட மாதிரி நச்சுன்னு பொருதணும். நீ என்ன நினைக்கணும்? எங்க அண்ணன் வந்து கிருஷ்ண பரமாத்மா மாதிரி. நீ எதுவாக நினைக்கிறாயோ நான் அதுவாகவே இருப்பேன். எனக்கு எந்த சம்பந்தம் அந்த பாய தோத்தானா அது என்ன எந்த விதத்திலையும் சேராதுன்னு தெரிவிச்சுக்கிறேன். யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க கேட்டா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. நீ என்ன நினைக்கணும்? எங்க அண்ணன் வந்து கிருஷ்ண பரமாத்மா மாதிரி. நீ எதுவாக நினைக்கிறாயோ நான் அதுவாகவே இருப்பேன். எங்க அப்பா உலகத்துல தோசையை திருப்பி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியவே திருப்பி போடுறானே. நீ உனக்கான ஆளுன்னு நினைச்சா உனக்கான ஆளு, இவருக்கான ஆளு நினைச்சா இவருக்கான ஆளு, இவருக்கான ஆளு நினைச்சா இவருக்கான ஆளு. ஆமா ஆமா சரி வந்து அதெல்லாம் ஏதோ ஜோக் சொல்றேன்னு சொல்லு. நீங்க அதிகாரத்துக்கு வந்தா எந்த முறையில கச்சத்தீவை மீட்பீங்க? பெட்டி கடை சொன்னாதான் போவையா? அப்புறம் ஒண்ணு, அதை வந்து மத்திய அரசிட்ட கேட்டு மீட்பீங்களா இல்ல நீங்களா சர்வதேச நீதிமன்றத்தை நாடி மீட்பீங்களா? ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. அவ்வாறு சர்வதேச நீதிமன்றத்தை நாடுகின்ற பொழுது அது மத்திய அரசு துணை இல்லாம நடக்காது. இந்த சூழ்நிலைகளை நீங்க எப்படி கையாளுவீங்க? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? தேவையில்லாத ஐடியெல்லாம் கொடுத்து நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? என்ன சொல்ற? ரகசியத்தை எல்லாம் சொல்றான். பயப்படாம சொல்லடா. பயப்படுதானே செய்யணும். லேசுவாட்டா கேளுங்க. சொன்னா சொல்லட்டும், சொல்லலாம் விட்டுருவான். அதாவது நீங்க ஜோக்காகவோ மிமிக்ரியோ இல்லாட்டி வெரைட்டி ஆகவோ சின்ன பசங்களை பத்தி பண்ணணும். அதுதான் கான்செப்ட். இப்போ உங்களுடைய கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ். அவன் தான் எனக்கிட்ட இங்க பாரு, அவன் தான் எனக்கிட்ட கெஞ்சுவான் என்னை விட்டுருன்னு. புரியுதா? நீங்க இப்படி 100 கணக்கா ஜோக்ஸ் எடுத்து அள்ளி விட்டுட்டே இருக்காரு. ஆமா, இந்த ஜோக்ஸ் எல்லாம் நீங்க எங்கேயாவது எடுக்கிறீங்க? எங்க கிராமத்துல வந்து எல்லாருமே நகைச்சுவா பேசக்கூடியவங்க. அதனால அவங்க எல்லாம் பேசும்போது அந்த அனுபவங்கள் கிடைக்கும் போது அது நம்மளோட அப்படி ஊறப்பட அது வந்து கொஞ்சம் நல்லா பில்டப் கிடைக்கும். அங்க ஒருத்தன் நிக்கும் போது, ஒரு வீர மகன் நிக்கும் போது அவனால தொட முடியல. இங்க உங்க அண்ணன் வந்து உட்கார்ந்த போது அவன் தொட்டுட்டான்னா நீ எனக்கு கண்டிப்பா புத்தகத்துல இருக்கலாம், இல்ல எதுல யாருன்னா சொல்றதுல இருக்கலாம். நீங்க தொகுத்து சொல்றீங்க இல்லையா, அதுலதான் காமெடி. தீவை எடுன்னு சொன்னில, அவன் இப்ப பாரு நம்ம ஆளுக்கு கதர் வாங்கி பாரு. என்னங்க இப்படி பண்றீங்க? எப்படி பண்றோம்? நீ எந்த டயலாக் எந்த மாடுலேஷன்ல எப்படி மூஞ்ச வச்சுட்டு பேசுற எனக்கு தெரியும்டா. நான் நெய்தல் படை கட்டும் போது உனக்கு இத எப்படி சொல்றதுன்னு தெரியல. தைரியமா சொல்ல பாருங்க. பயப்படாத, பயப்படாதா. அதுக்கு ஒரு வழக்க போட்டு வேற வச்சிருக்கான் என் மேல. இந்த பாரு. ஐயோ, இவன் என்ன ஜென்மம், சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்கே. நெய்தல் படை நான் சொல்லும் போது எல்லாம் சிரிச்சான். எனக்கே சிரிப்பா கோஸ்ட் கார்டுன்னு வச்சிருக்கீல்ல, அதை நான் தமிழ்ல நெய்தல் படையா கட்டுறேன். இவனுக்கு உண்மையிலே அறிவில்லையா இல்ல அறிவில்லாதவ மாதிரி நடிக்கிறானே தெரியல. என்னாச்சு? கேரளாவில் பினராயி விஜயன் கட்டி நான் சொன்ன மாதிரியே சீருடையெல்லாம் போட்டு அணிவகுப்பு நடத்தும் போது இவன் நான் சொல்லும்போது என்னை கேவலமா பேசுவான். எனக்கு சொல்றவன் சீமாங்கிறனால அவனுக்கு சிரிப்பா இருக்கும். மீனவர்களை அந்த படையில் எடுப்பேன். அவனுக்கு கல்வி தகுதி இருக்காது, உடல் தகுதி இருக்காது. முதல் தகுதி நீச்சல் தெரியுமா, படகோட்ட தெரியுமா? புரியுதா? What is sudden surprise? Yes, this is sudden surprise to me also. படையில் எடுத்துருவேன், பயிற்சி கொடுத்துருவேன். நீ சாப்பாடு கொண்டு வர, பெட்ரோல் கொண்டு வர, அதெல்லாம் பேச்சு கிடையாது. நான் கொடுக்குற கையெறி குண்டை கொண்டு வரேன். எப்படி குண்டை கொண்டு வர? அவன் தொட்டான்னா தூக்குடா. டாக்டர்கிட்ட சொல்லி ஊசி போட்டு என்னை கொன்ற சொல்லு அப்படின்னு போட்டேன்னு வச்சுக்க. தமிழன் யார் என்பது எனக்கு தெரியும், சிங்களம் யார் என்பது எனக்கு தெரியும். ஒரு தடவை போட்டேன்னு வச்சுக்க, ஏன் ஒரு தடவை போட்டேன்னு வச்சுக்க, ஏன் கச்சத்தீவை மீட் பண்ணுவீங்க. எத்தனை காலமா இந்த வரைவில் கொண்டு வந்தீங்க?
இது மாதிரி எங்களை ஒரு பைத்தியக்கார பெண்மக்களா நினைச்சு எத்தனை காலத்துக்கு நீங்க இப்படி நாளைக்கு நம்ம ஆட்சிக்கு வந்து போர் தொடுத்து போயிருவோமா? எப்படி நம்ம கட்சி போயிருவோம்? நீதிமன்றம் மூலமாகவும் சர்வதேச தீர்வு மூலமா தானே போயாகணும். கச்சத்தீவு பிரச்சனைக்கும் காவிரி பிரச்சனைக்கும் முல்லை பெரியார் பிரச்சனைக்கும் சீமான் ஒரு தீர்வு சொல்லுங்கன்னு கேட்கிறேன். அதாவது நான் தான் தண்ணீரே நாங்க கேட்க போறது இல்லை. கச்சத்தீவை எப்படி மீட்கிறது? காவிரியில தண்ணி எப்படி வாங்குறது? முல்லை பெரியார் அணையை 156 அடிக்கு எப்படி கொண்டு போறது? அதான் தம்பி, இந்த மாநிலங்கள்ல நீருங்கிறது அரசியலாக்கப்பட்ட பிறகு அதுல ஒரு தீர்வு காண முடியாது. தண்ணீரின் தேவையில நம்ம தண்ணீரை விட மாற்று வழி தீர்வு காண முடியாத பிரச்சனையா தான் இருக்குங்கிறது நீங்க உணர்ந்துகிட்டு இருக்கீங்க. அப்புறம் தீர்வு காணல அவங்க குற்றம் சாட்டுறீங்க. நான் கேட்கறது கச்சத்தீவு பிரச்சனை இல்ல, முல்லை பெரியார்ல காவிரில துரோகம் செஞ்சுட்டாங்கன்னு சொல்றீங்கல்ல, அதுக்கு ஒரு தீர்வு நீங்க சொல்லுங்க. நான் கேட்கிறேன். பதில் தெரியாதவன்கிட்ட கேள்வி கேட்டா கூட தேடி பூச்சி ஏதாவது தப்பாவது பதில் சொல்லுவான். எனக்கு கேள்வியே தெரியாதே, நான் யாரு வெறும் டுபாக்கூரு. அப்படி எங்கேயாவது அவன் போறான். நான் எனக்கு ரொம்ப பொழுதுபோல்னா விஜய் சூப்பர் தான் பார்ப்பேன். இந்த மூடன் அன்றைக்கும் அப்படித்தான் சொன்னான். என் மகன்கிட்ட வீட்டு திரை போடலாம்னா, அப்ப தெலுங்கு டப்பிங் படத்துக்குலாம் எதுக்குப்பா வீட்டு திரைன்னு கேட்கிறான். இப்ப தெலுங்கு டப்பிங் படத்துக்குலாம் எதுக்குப்பா வீட்டு திரைன்னு கேட்கிறான். இப்ப தெலுங்கு டப்பிங் படத்துக்குலாம் எதுக்குப்பா வீட்டு திரைன்னு கேட்கிறான். அந்த மாதிரி பாப்பேன். அதுல எந்த படம் பார்த்தாலும் என் தம்பி இருக்கான். மகேஷ் பாபுவோட நடிக்கிறான், ரவி தேஜாவோட சண்டைய போடுறான். இப்ப தெலுங்கு மகேஷ் பாபுவோட நடிக்கிறான், ரவி தேஜாவோட சண்டைய போடுறான். ஒரே குர்ரவாடே இப்படியே வஸ்தான்டா, நின்ன சம்பேஸ்தான்டா. பல வகையில ஆதரவு மாறாக அவங்க உங்களுக்கு ஆதரவு தரது கிட்டத்தட்ட நீங்க செய்யறதெல்லாம் வீணா போற மாதிரி அது உங்களுக்கு மனசு. யார் யாது கேட்கிற கேள்வியை பார்த்தா ரிப்போர்ட்டர் மாதிரி தெரியல. யார் அது? நீங்க அது அவங்க நம்மளை ஆதரிக்கிறாங்க ஆதரிக்கல, அதை பத்தி சிந்திக்கவே கூடாது. இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. தமிழன் சமயமே இல்லையே. ஒன்னு ஐரோப்பிய மதம், ஒன்னு அரேபிய மதம். மரச்சக்கு இன்னைக்கு வரையில அது மாதிரி வா, திருப்பி வா. நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இஸ்லாம் கிறிஸ்தவத்தை ஏற்றுவது தேவனின் பிள்ளைகள்னு. அது சாத்தானின் குழந்தைகளா மாதிரி பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. உங்க பேர் என்ன மட்டும் அப்ப நீ பேசுற. ஸ்டாலின் உதயநிதிக்கு போடாத சீமானுக்கு போட்டவன் யார்? எல்லாம் நீங்க எல்லாம் ஹராம் நரகத்துக்கு போ. நீங்க ஒரு நாட்டுக்கான மகன், உங்க கடமை தான் செய்யணும். நீங்க அப்படின்னா ஓட்டுக்காக நிக்கிற கூட்டத்தோட நீங்கள் ஒருத்தர் ஆயிடுவீங்க. எதையும் எதிர்பார்த்து நீங்க செய்றீங்க. அப்படி இல்ல, நீங்க உங்க பிறவி கடன். நீங்க ஏன் மதமா பாக்குறீங்க? உங்கள் இன சொந்தங்கள், சகோதர மக்கள், உங்கள் உறவுகள். என் பெரிய பெண் சித்தப்பன் தான் இஸ்லாத்து கிறிஸ்தவத்தில் இருக்கான். அப்ப அவனுக்கு செய்ய வேண்டிய கடமை ஒரு புரிதல் தானே. ஏய் இவனை ஏதாவது பண்ணுங்கடா. இப்ப நீங்க வந்துட்டீங்க, இப்ப இந்த தம்பி வந்துட்டாரு, தங்கச்சி வந்துட்டாங்க, எத்தனை பேர் வந்திருக்காங்க? இப்ப என் தங்கச்சி பாத்திமா அனீஸ் வந்திருக்கா. இது மாதிரி ஒவ்வொருத்தரும் வர வர நீங்க இந்த இதெல்லாம் கலைஞ்சு போயிடும். நீங்க ஒரு தமாஸ்காரங்கண்ணா. உங்க ஃபாதர் ரொம்ப டேஞ்சருங்கண்ணோ, நீங்க வசமா மாட்டிக்குவீங்க. ஒரு காலம் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த பிஜேபி எதிர்க்க இவங்க தான் சரியா இருப்பாங்கன்னு. இவனே ஒரு பிஜேபின்னு தெரியாம இருக்கிறாங்க, கொஞ்ச நாள் இருக்கிறாங்க. என்னப்பா இவன் உருப்படுவாருங்களா? பாதிக்கப்பட்டு நிக்கிற மக்களுக்காக நம்ம பேசுறோம். ஐயோ ஐயோ ஐயோ, நீ அதுக்குன்னே பிறந்தவ மாதிரி இருக்கிறியே. இல்ல, நமக்கு ஒரு லாபம் இல்ல. அப்படியா? எப்படிப்பா? மணிப்பூர்ல இருந்து யாரும் நமக்கு ஓட்டு போட போறது இல்ல. இங்க இருக்க கிறிஸ்தவனும் நமக்கு போட போறது இல்ல. காரணம் புதுசா தான் இருக்கு, ஆனா புரியலையே. நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இஸ்லாத்து கிறிஸ்தவத்தை ஏற்றுவது தேவனின் பிள்ளைகள்னு. அது சாத்தானின் குழந்தைகளா மாதிரி பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. நீதான் சொன்னியா? ஆமா, ஏன் ஒண்ணும் இல்லைங்க. சரி, காலத்துல கடவுளையே ஏத்துக்கல, இப்ப கடவுளை ஏத்துக்கிட்டாரு. முருகனை ஏத்துக்கல, அப்புறம் முருகனை ஏத்துக்கிட்டாரு. சிவபெருமான அப்புறம் ஏத்துக்கிட்டாரு. ராவணனை ஏத்துக்கிட்டாரு. மாயோன் கிருஷ்ணன் ஏத்துக்கிட்டாரு. படிப்படியே ஏத்துக்குவாரு. இந்துங்கிறத ஏத்துக்குவாரு. அவர் சர்டிபிகேட்ல என்ன இருக்குன்னு கொஞ்சம் பாருங்க, அதையும் மாத்திக்குவாரு. தாய் சமயம் திரும்பிடுவாரு அவர். இந்த 3 கிலோ மூஞ்சன் எது சொன்னாலும் புரியாதா? அவன் சுத்த ஃப்ராடுன்னு சொல்லு. 10 minute 2 பாத்திருக்கிறியா? அதுல அப்படியே சுடுவான், அப்படியே பொசிங்க எல்லாம் உருகி சுடுதெல்லாம் ஓடி போகும். மறுபடி ஒண்ணு ஒன்னா சேர்ந்து உருவாகி உனக்கு என்னாச்சுடா? அந்த படம் வேணா நான் சொன்னதுக்காக இன்னொரு தடவை போட்டு பாரு. அப்படி பாரு, மொத்தமா அழிச்சாச்சு முடிஞ்சாச்சுன்ட்டான். ரத்தம், சதை, கண்ணீர், குடல், தலை, கண்ணு, காலு எல்லாம் கூடி
நாம் தமிழர். அப்படி பாரு, மொத்தமா அழிச்சாச்சு முடிஞ்சாச்சுன்ட்டான். ரத்தம், சதை, கண்ணீர், குடல், தலை, கண்ணு, காலு எல்லாம் கூடி வாழ்த்துக்கள். உங்க ஜோக்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்தது. ரொம்ப நல்லா அசத்துனீங்க. குழந்தைங்களை பத்தி முத்தான நிறைய ஜோக் சொல்லி நம்ம எல்லாரையும் சிரிக்க வச்சு அசத்துனாரு. நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த அசத்தல் மன்னர் வடிவேல் கணேஷ். லெட்ஸ் வெல்கம் ஹிம் ஆன் ஸ்டேஜ்.